ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஆதியும் நீயே அந்தமும் நீயே. நமது பஞ்சபூத மாந்திரீக சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான பதிவு. என்ன பதிவு அப்படின்னு சொன்னால், நாம் எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்யும்போதும் தடை ஏற்படுது அப்படின்னு சொன்னால், பயம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு தெய்வ துணை இருக்கணும், தெய்வ அருள் இருக்கணும், தெய்வ பார்வையாவது இருக்கணும், ஒரு ஆன்மீக வழியிலாவது ஒரு பக்திமயமான ஒரு துணை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு செயலுமே முதலடியை எடுத்து வைக்க முடியும், முதலடியை மனதிடத்தோடு எடுத்து வைக்க முடியும். சரி, நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஈஸ்வரன் துணை கொண்டு செய்ய வேணுமா? எந்த ஒரு வேலையுமே நீ எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு துணையாக நிற்பார். ஈஸ்வரனை வைத்து நீங்கள் முன்னிறுத்தி எல்லா காரியங்களும் துணை கொண்டு செய்யலாம். நல்ல காரியங்களுக்கு, அதாவது அகத்திய பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அவர் தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்றால், மகனே, நீ செய்கின்ற அனைத்து செயல்களும் ஈஸ்வரன் உனக்கு துணையாக வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மந்திரத்தை, ஈஸ்வரனுடைய மந்திரத்தை சொல்கிறேன் கேள். மனதை ஒருநிலைப்படுத்தி வடக்கு முகமாக அமைதியாக உட்கார்ந்து, விருப்பிருத்து அமைதியாக உட்கார்ந்து சாந்தமாக இந்த மந்திரத்தை ஈஸ்வரனுடைய மந்திரத்தை 108 முறை கூறி, பிறகு நீ எந்த ஒரு செயல் செய்தாலும் அவர் துணையாக நின்று செய்து கொடுப்பார் நல்ல காரியங்களுக்கு அப்படின்னு அகத்திய பெருமான் தன்னுடைய நூல்களில் சொல்கிறார். ரொம்ப எளிமையான மந்திரம், பக்குவமாக நிறைந்து அனைவரும் செய்யுங்கள். மந்திரம் உச்சரிக்கும் போதே உடம்பு பயங்கரமாக சிலிர்ப்புத்தன்மை உண்டாகுது, கூற சிலிர்ப்புத்தன்மை உண்டாகுது. அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் இது. மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். ஓம் தெங் கிளி வா செயங்கொள்ள பிரபஞ்சம் வாவா ஐயும் ஸ்ரீ ரீங் காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 தரம் உச்சரித்து, அமைதியான சூழல் உச்சரித்து கொண்டு நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலிலுமே ஈஸ்வரன் துணை வருவார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு மந்திர பதிவு கட்டு உடைக்கும் பதிவு கொடுக்குறேன்.